என்னங்க பெரிய பாதாம் பிசின் முருங்கை பிசின் சாப்பிட்டு இருக்கீங்களா? இனிமே சாப்பிடுங்க, 100 வயது கேரண்டி. முருங்கை என்பது நாம் அனைவரும் அறிந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மரம். இதிலிருந்து பெறப்படும் முருங்கை பிசினும் பலன்கள் மிகுந்தது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மிகுந்த பயன் தரும். இதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், உடல் பலவீனம் போன்றவற்றிற்கு சிறந்த தீர்வாக இயங்குகிறது. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிறிய அளவு பிசினை வெந்நீரில் கலந்து குடிப்பதால் உடலின் சக்தி அதிகரிக்கிறது. சரும நோய்கள், முதுகுவலி, மூட்டு வலி போன்றவற்றிற்கும் இது ஒரு இயற்கை மருந்தாக செயல்படுகிறது. முருங்கை பிசினில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் சருமத்தை பளிச்சிடச் செய்கின்றன. முகப்பருக்கள், கரும்புள்ளிகள், தோல் உதிர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். முகத்தில் பிசின் பவுடரை தேனில் கலந்து பேஸ்டாக தடவி பயன்படுத்தலாம். முருங்கை பிசின் உடலின் ஆழமான இடங்களில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றும். இது இரத்தத்தை சுத்திகரித்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. வாரத்தில் 2 முறை மட்டும் எடுத்தாலே போதுமானது. பசி குறைவு, செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் முருங்கை பிசினை வெந்நீரில் கலந்து குடிப்பதால் குடல் சுத்தமாகி ஜீரணம் நன்றாக நடைபெறும். மாதவிடாய் கோளாறு, ஹார்மோன் சமநிலை பிரச்சனை உள்ள பெண்களுக்கு முருங்கை பிசின் ஒரு இயற்கை சீராக்கியாக செயல்படுகிறது. சிறிது நாள் தொடர்ந்து எடுத்தால் நல்ல விளைவுகளை தரும். முருங்கை பிசினை தொடர்ந்து எடுத்தால் உடலின் ஊக்கம், சுறுசுறுப்பு ஏற்படும். மன அழுத்தம், கவலை போன்ற உளவியல் பிரச்சனைகளையும் குறைக்கும். வேலை அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள் இதை இயற்கையான டானிக்காக பயன்படுத்தலாம். சிறு ஆலோசனை: எந்த ஒரு இயற்கை மருந்தும் பயன்படுத்தும் முன் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப ஒரு மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது. இந்த முருங்கை மரத்தினுடைய பிசின் பார்த்திங்கன்னா எவ்வளோ மகத்துவம்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் தெரியுதோ கமெண்ட் பண்ணுங்கள். பாதாம் பிசின் மாதிரி முருங்கை பிசினையும் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இதோட சுவை வித்தியாசமாக இருக்கும். அதனால் முருங்கை பிசினை ஒரு கடாயில் மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா பொரியும்படியாக வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணிக்கலாம். இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய நன்மைகள் தரக்கூடிய இந்த பொடியை தண்ணியில் கலந்தும் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா காய்ச்சின பசும்பாலில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து குடிச்சிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.